இருப்பதாக தகவல் வந்துவிட்டது. அமைதியாக அதோ வந்து விட்டார். கவிஞர் ஆனந்த், 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 கவிஞர் ஆனந்த். வணக்கம், வாங்க. புரட்சியும் எழுச்சியும் கலந்த புது கவிதை எழுதிய பெருங்கவிஞர் நம்முடைய ஆனந்த் அவர்கள். அவர் எழுதிய எழுத்துக்கள் சாதாரண மையிட்டா எழுதியவை என்றா நினைக்கிறீர்கள்? இல்லவே இல்லை. கனலிட்டு எழுதி கருத்தை தெரிக்க விட்ட கற்பனை கதிரொலிகள் கவிஞரின் கவிதைகள். இப்பாராட்டு விழாவிற்கு வந்துள்ள அனைவருக்கும் நமது கதிரேசன் அவர்கள் ஒரு மகிழ்ச்சியான செய்தியை சொல்வார்கள். இங்கு வந்துள்ளவர்களுக்கு மட்டும் இக்கவிதை நூல்கள் பாதி விலைக்கு வழங்கப்படும் என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன். என் அன்பு ரசிக பெருமக்களே, உங்கள் அனைவருக்கும் வணக்கம். என் சிந்தனையில் எழுந்த ஒவ்வொரு எழுத்துக்களும் காலத்தின் பிடியில் தடியடிப்பட்டு தவிக்கும் இதயங்களுக்கு ஒத்தடம் கொடுக்கும் சத்துள்ள மருத்துவம். இதற்கு விலை என்பதே இல்லை. ஆகவே இந்த புத்தகங்கள் எல்லாவற்றையும் உங்கள் அனைவருக்கும் நான் இனாமாகவே தருகிறேன். படித்து பயன்பெறுங்கள். படித்து பயன்பெறுங்கள். எல்லோரும் படித்து பயன்பெறுங்கள். நிறுத்துங்களேன் சார். எதுல பாருங்க சார், யார் நிக்கிறாங்க சார்? ஒரு விழாவில் ஒரு ஃபைல் என் விழாவில் வந்து ஊந்துச்சியா? ஆமா, நீ என்னையா நினைச்சு ஆபீஸ்க்கு வர? பேடு ஃபைல் எல்லாம் கவிதை எழுதுற, கற்பனையில பறக்கிற, ஃபைல தூக்கி எறிகிற. நீ படிச்சவனா பைத்தியக்காரனா? எனக்கு ஒண்ணுமே புரியலையா? ஆனந்த், இதுதான் லாஸ்ட் வார்னிங். இனிமே இத மாதிரி பண்ணினா மேனேஜர் முன்ன தான் நிக்கணும். மைண்ட் இட். ஏன் சார் இன்னைக்கு எதுக்கு ஃபைல்லாம் மறந்துச்சு? ஒரு பாராட்டு விழா வை, அங்க வந்து சொல்றேன். குடியா போயா. உனக்கிட்ட உரம் என்ன, நீ பெற்ற நிறம் என்ன? கீதா, டான்ஸ் கிளாஸ் ரெகுலரா போறியாமே, இப்ப லீவ்ல என்ன பண்ண போற? அரங்கேற்றம் பண்ண போற? போடும் பாதங்களே, என் பாட்டிற்கு ராகம் போடுங்களே. சரி சரி, வாடி போலாம். ஐயோ, தாளங்கள் போடும் பாதங்களே, என் பாட்டிற்கு ராகம் போடுங்களேன். யார பாக்குற? ஒண்ணுமில்ல, வா போலாம். அற்புதமான காப்பி. தினமும் இந்த மாதிரி கொடுக்க கூடாதா? பக்கத்து வீட்டுல தினமும் ஓசி கொடுக்க மாட்டாங்களே. ஓசியா? காப்பி பொடி ஜீனி தனித்தனியா ஓசி வாங்குவாங்க. நீ காப்பியே ஓசி வாங்க ஆரம்பிச்சிட்டியா? ஒண்ணும் குறைச்ச இல்ல. அப்பா அப்பா, ஆபத்து. ஈட்டி வந்து அறுக்குள்ள நடிச்சுக்கோ. என்னது, பொண்ணு செருப்பை கொடுத்துட்டு ஆபத்துங்கற? ஐயோ, பட்டாங்க. பட்டானா? பட்டான். வாசலுக்கு நேரா நிக்கிறீங்களே, பட்டான். பட்டான் பேர கேட்ட வாசல் எது கொல்லை எது தெரியலையே. அரே முத்துசாமி. யாரது? அடடே, நீங்களா? வாங்க வாங்க. வாங்க முடியலையே. எங்க அந்த சோர் முத்துசாமி? அது வந்து காலையிலே வெளியில போயிட்டாரு. தெரியல. செருப்பு இல்ல. பச்சா பார்க்கியா? என்ன சேட்டு, எங்க போற? வீட்டை பாரு, வீட்டை ஓட்டது உடஞ்ச சாமா. உள்ள போறானே சேட்டு. சேட்டு சேட்டு, கோவப்படாத. அவர் தம்பிக்கு வேலை கிடைச்சிருச்சு. தம்பி
அத சொல்லி 50 நாளாச்சு. கண்டிப்பா பணம் கொடுத்துருவோம். பணம் வட்டி பணம் கட்டி முடிக்க வயசு இல்ல, அசல் கட்ட எங்க உசுறு இருக்கும்? உன் புருஷன்ட்ட சொல்லு, 3 நாள்லயே பணம் வரல, நான் ரோட் மேலே அசிங்கம் பண்ணோம். சொல்லு. ஓட்டே ரேடியோ. என்னங்க இது? பிடிஞ்சு எழுந்திருச்சு அடைஞ்சு முடிகிற வரைக்கும் எத்தனை நாளைக்கு தான் கடன்காரங்களுக்கு பதில் சொல்லி வாழ போறோம்? எனக்கு மட்டும் என்ன ஓடி ஒளியுங்கிற ஆசையா என்ன? என் தம்பி படிச்ச படிப்பு, அவன் வாங்கின பட்டம், பாராட்டு, இதெல்லாம் குடும்பத்துக்கு தூணா இருக்க போதுங்கிற நம்பிக்கையில தான் கடன் வாங்கியிருக்கேன். அந்த நம்பிக்கை வீண் போகாது. மூத்த பிள்ளையா தாங்க வளர்த்தோம், இன்னும் பொறுப்பை புரிஞ்சுக்கிற மாதிரி தெரியலையே. போடி, அவனை பத்தி உனக்கு என்ன தெரியும்? அண்ணன் தான் அவனுக்கு உயிர். என் முகம் கோணிட்டா இந்த ஜெகத்தையே அழிச்சிருவான். அவ்வளவு வைராக்கியமானவன். உன்னை தெரிஞ்சுக்க, நான் அந்த ஆண்டவனை நம்புறேனோ இல்லையோ, என் தம்பி ஆனந்த நம்புறேன். என்னம்மா கீதா, ஒண்ணும் பேச மாட்டேங்கிற? சித்தப்பா, எல்லா வேலையும் முடிச்சிட்டு சித்தப்பா. மாஸ்டர் சபா செக்ரட்டரி கிட்ட பேசியாச்சு. இனிமே அரங்கேற்றத்துக்கு வேண்டிய ஏற்பாடெல்லாம் நீங்க தான் செய்யணும். கீதா, அரங்கேற்றன்னு கேள்விப்பட்ட உடனே அணுகுண்ட தூக்கி போட்ட மாதிரி உங்க அம்மா கீதாவை உடனே அனுப்பு, இல்ல நான் கிளம்பி அங்க வந்துடுறேன்னு டெலிகிராம் கொடுத்திருக்காங்க. பாரு சித்தப்பா, அம்மாவை நீங்க தான் சரி கட்டணும். இத்தனை நாள் நான் கத்துக்கிட்டதெல்லாம். இடியட். சித்தப்பா, ஒண்ணு இல்லம்மா, இங்க ஒரு கவிதை பைத்தியம் இருக்கு. பையில தொட்டா கவிதை, கணக்க பார்த்தா கவிதை. ஓ காட். எனக்கு ஒண்ணு தோணுது சித்தப்பா. நீங்க நினைச்சா அப்பாவுக்கு ஒரு லெட்டர் எழுதி அம்மாவை எப்படியாவது சம்மதிக்க வைக்கலாம்ல? என்னம்மா நீ? எங்க அண்ணனை பத்தி உனக்கு தெரியாது? எங்க அண்ணி பாடினா எங்க அண்ணன் ஸ்பீக்கர், வேற பாட்டா கேட்க போகுது. என்ன ஆனாலும் சரி, நான் ஊருக்கு போக போறது இல்ல. எஜுகேட்டட் ஃபூல். என்ன சித்தப்பா? ஓ, கொஞ்சம் இருமா, இந்த தகவலை முதல்ல போக்கிடுறேன். வேற எட்ல இருக்க அந்த புதுசா ஒரு பையன் ஜாயின் பண்ண ஆனந்த்னு, அவனை உள்ள அனுப்புங்க. அப்படியே அவன் கணக்கையும் பார்த்து வைங்க. அம்மா, மெடல்ஸ் வாங்குற அளவுக்கு ரொம்ப இன்டெலிஜென்ட். ஆனா கவிதை கற்பனைன்னு சொல்லி ஆபீஸை குழப்பிடுறாமா. வணக்கம் சார். வாங்க. நிர்வாக அசிஸ்டன்ட். அது சரி, இது என்ன வேலைங்க? ஆடிட்டர் ரிப்போர்ட்ல கவிதை எல்லாம் எழுதி வச்சிருக்கீங்க. இதை நான் எப்படி அனுப்புறது? இப்படி ஆபீஸ் லெட்டர் பேட்ல எல்லாம் கவிதை எழுதி கம்பெனிக்கு எவ்வளவு லாஸ் உண்டாக்கி இருக்கீங்க தெரியுமா? சாரி சார். தாளங்கள் போடும் பாதங்களே, என் பாட்டிற்கு ராகம் போடுங்களே. என்ன சார், என்ன சார் இது? கணக்கு புத்தகத்துல எல்லாம் போய் கவிதை எழுதி வச்சிருக்கீங்களே. விண்ணில் ஓடும் மேகங்களே, இது என்ன கொஞ்சம் படிங்க. எங்கள் வீதி அணைக்க வாருங்களே. என்ன பரந்த சிந்தனை. ஆனந்த், நீ ஆபீஸ்ல சேர்ந்து 10 நாள் தான் ஆகுது. அதுக்குள்ள இங்க பாதி பேர் கவிஞன் ஆயிட்டாங்க. நீ இன்னும் 2 நாள் இங்க இருந்தன்னு வச்சுக்க, நானும் ஆபீஸ் வேலையை மாறந்து கவிதை எழுத ஆரம்பிச்சிடுவேன். இந்தா, இதை கொண்டு போய் அக்கௌண்ட் கொடு. உன்னை டிஸ்மிஸ் பண்ணிருக்கேன்பா. சார், நான் வந்து எதுவும் இங்க பேசாத, அக்கௌண்ட் போய் பேசு. யூ கேன் கோ நவ. சித்தப்பா, பாவம் அவரு. பாவமா? நீ என்னமா? இவனுக்கு இருக்கிற இன்டெலிஜென்ஸுக்கும் இவன் படிச்ச படிப்புக்கும் இந்த கவிதை எல்லாம் இல்லாம ஒழுங்கா இருந்தான்னு வச்சுக்க, இன்னும் 3 வருஷத்துல ஏன் சீட்ல வந்து உட்கார்ந்துருவான் தெரியுமில்ல? ராஜம்மா, என்னடி இலையோட கொண்டு வந்திருக்க? தம்பி சாப்பிடலையா? அவரை காலையில இங்கேயும் கவிதை எழுதிட்டானா? என்னங்க, என்ன அப்படியே நின்னுட்டீங்க? வருமானத்துக்கும் தன்மானத்துக்கும் ஒரு வழி தெரிஞ்சாகணும். அதை என் தம்பிகிட்டே கேட்டு முடிவெடுத்துக்கிறேன். அண்ணா, நீ பட்ட கஷ்டங்களுக்கு என்னால படிக்கத்தான் முடிஞ்சது. பட்ட நான் என்ன செய்ய போறேனோ. சாமி, ஊசி மணி பாசி வாங்கியா சாமி? வாங்கிக்க சாமி. ஐயா, ஊசி விற்கும் பெண்ணே, என் கவியால் நீ ஊர்வசியாய் மாறாயோ? பக்கா படியரிசிக்கானா குடிமகனே, என் கவியால் நீ உக்கா பிடிக்கும் நவாப்பாய் உயர் மகனே.
For more updates, like, comment, subscribe to our channel.